ஈரான் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமாக நடந்து வருகிறது. ஈரானும் பதிலடி என்பது கடுமையாக கொடுத்து வருகிறார்கள். இப்படி போர் என்பது எப்போது முடியுமா என்ற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 6 நாட்களையும் கடந்து தீவிரமாக நடந்து வரக்கூடிய இந்த போரில் மிக முக்கியமான தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன. அந்த வகையில்தான் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட குண்டுகள் இந்த போருக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க தரப்பில். ஆனால் இதில் மிக முக்கியமான பார்க்க வேண்டிய விடயம் என்றால், அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் மிக முக்கியமான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இன்னும் 10 நாட்களுக்கு போர் நீடித்தால், தொடர்ந்து 10 நாட்களுக்கு போர் நீடித்தால் முக்கியமான ஏவுகணைகளுடைய கையிருப்பு என்பது அமெரிக்காவிடம் இருக்காது, தீர்ந்துவிடும் என்று அமெரிக்க அதிபரிடம் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவலை பொறுத்தவரையில் MS-3 போன்ற இடைமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் பென்டகன் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இது இந்த போரில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் உலக அளவில் ஆயுத கையிருப்பில் வல்லமை வாய்ந்த நாடாக பார்க்கப்படக்கூடிய அமெரிக்காவே ஈரானுக்கு எதிரான போரில் 10 நாட்கள் இன்று முதல் 10 நாட்கள் தொடர்ந்து போரிட்டால் முக்கியமான ஆயுத கையிருப்பு என்பது தீர்ந்துவிடும், அமெரிக்காவிடம் இருக்காது, ஆயுத கையிருப்பு காலியாகிவிடும் என்று தெரிவித்திருப்பதும், அதிலும் இடைமறித்து தாக்கக்கூடிய மிக முக்கியமான SM-3 போன்ற இடைமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு நம்ம நாட்டிடம் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று மிக முக்கியமான எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் விடுத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் ஈரானுக்கு எதிரான போர் என்பது 4 வாரங்களை கடந்தும் நீடிக்கும், அதில் உறுதியாக இருக்கின்றோம், இன்னும் நாங்கள் தீவிரமாக தாக்க தொடங்கவில்லை, தீவிர தாக்குதலை மேற்கொள்ளும் என்று தொடர்ந்து அமெரிக்கா தெரிவித்து வருகிறார்கள். ஈரான் தொடர்ந்து போர் வரக்கூடிய காரணத்தால் ஈரான் வசம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், அதற்கு பிறகு அவர்கள் போர் புரிய ஆயுதம் இருக்காது, ஈரானிடம் ஆயுதம் இருக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார். ஆனால் அதற்கு மாறாக அமெரிக்காவிடம் ஆயுதம் கையிருப்பு குறைந்துவிடும், இடைமறித்து தாக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்படும் என்று அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் எச்சரிக்கை விடுத்திருப்பது இந்த போரில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக தான் பார்க்கப்படுகின்றது. அதிலும் மறுபுறம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானுடைய அடுத்த தலைவரை நாங்கள் குறிவைத்து தாக்குவோம், யாராக இருந்தாலும் அவர்களை கொல்லுவோம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் ஒருபுறம் தீவிரமாக நடந்து வருகிறது, ஈரானும் பதிலடி என்பது தீவிரமாக கொடுத்து வருகிறது. ஆனால் இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது அமெரிக்காவின் நடவடிக்கை தான். என்றால் இதற்கு மொத்தமாக இதுவரை 5000க்கும் மேற்பட்ட குண்டுகள் இந்த போருக்காக அமெரிக்கா பயன்படுத்தியிருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், 2ஆம் உலக போருக்கு பிறகு நீருக்கடியில் நீர்மூழ்கி ஏவுகணை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறார்கள். டெர்பிடோ என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஏவுகணை என்பது அமெரிக்கா பயன்படுத்தி ஈரானுடைய IRIS சீனா போர் கப்பலை வீழ்த்தி இருக்கிறார்கள். இதில் இந்த ஆயுதம் என்பது மிக முக்கியமான ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக 2ஆம் உலக போரில் அமெரிக்கா பயன்படுத்தினார்கள். அதற்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக அமெரிக்கா இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த டெர்பிடோ என்பது போர்க்கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பலை நீருக்கடியில் இருந்து தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணை போன்றதுதான் இந்த டெர்பிடோ. இதைதான் அமெரிக்கா பயன்படுத்தி ஈரானுடைய IRIS சீனா போர் கப்பலை தாக்கி அழைத்திருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் பலியாகி இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய நிகழ்வாக இந்த போரில் மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. இப்படி அதிநவீன சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கூறியது போல இதுவரை 5000க்கும் மேற்பட்ட குண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த போருக்காக ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா செலவிடும் தொகை என்பது மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த போருக்காக அமெரிக்கா செலவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக, அதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஏவுகணைகள், குண்டுகள் என அனைத்துமே மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் போருக்காக பல லட்சம் கோடி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக, அதிக தொகையை செலவிடக்கூடிய நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த போரில் அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் அறிவித்திருக்கூடிய எச்சரிக்கை என்பது இந்த போரில் மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கத்தை பொறுத்தவரை ஈரானிடம் ஆயுத கையிருப்பு இருக்காது என்று கூறி வருகிறார். ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பென்டகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள், நம்மிடம்தான் ஆயுதம் கையிருப்பு குறையும், 10 நாட்கள் தொடர்ந்து போரிட்டாலே முக்கியமான ஆயுதங்கள் இல்லாமல் போய்விடும், காலியாகிடும் என்று அமெரிக்க ராணுவ தலைமையகம் பென்டகன் அறிவித்திருப்பதாக வரக்கூடிய செய்திகள் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இது மிக முக்கியமாக அமெரிக்கா மட்டுமே இதில் போர் புரியவில்லை என்றால் இஸ்ரேலோடு இணைந்து அமெரிக்கா இணைந்து போர் புரியக்கூடிய காரணத்தால்
இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா என இரண்டு நாடுகளும் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்காவோட மிக முக்கியமான ஆயுத கையிருப்பு குறைந்தாலும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து போரை தீவிரப்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக உலக அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்வை என்னவென்றால் ஆயுத வல்லமையில் அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிறது என்றுதான் கூறி வருகின்றோம். ஆனால் இந்த போரில் தொடர்ந்து 6 நாட்கள் தான் இதுவரை ஆகின்ற போரை தொடங்கி இந்த 6 நாட்களிலே இன்னும் 10 நாட்கள் போர் புரிந்தாலே முக்கியமான ஆயுத கையிருப்பு தீர்வு என்று பெண்டகன் மிக முக்கியமான அனைவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் போர் என்பது இன்னும் தீவிரப்படுத்தும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒருபுறம் தெரிவித்து வருகிறார். இஸ்ரேலும் மிக தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று ஈரானும் பதில் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக தொடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் தான் இந்த செய்தி என்பது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. தீபிகா.